Hello students, வணக்கம். இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு எல்லா சிலபஸையும் முடிச்சிட்டோம். 3 ரோவையும் முடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து A to Z அடிச்சு காமிக்க போறேன். நேராவும் தலைகீழாவும். இங்க பாருங்க. இங்க பாருங்க. A B ஷிஃப்ட் எடுத்துற வேண்டியதுதான். அங்க மாதிரியே தான். C கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம் ஸ்டூடெண்ட். ஷிஃப்ட் ஹோம் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இது கிரேட்டர் தென் போட்டிங்கன்னா திருப்பி எண்டு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் இங்கே பாருங்கள் ஓபி கியூ ஆர் எஸ் இங்கே வச்சு டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துக்கோங்க. இந்த விரல் கமா கமா புள்ளி ஐஃபன். ஐஃபன் இங்கே வராது, ஸ்லாஷ் வரும். பரவாயில்ல, நீங்கள் கமா புள்ளி ஐஃபன்னே சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ரிவர்ஸ். இங்கே பாருங்கள், இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி யூ டி எஸ் ஆர் கியூ பிஓ பிஓ. அடுத்தது பாருங்கள், என் எம் எல்கேஜேஐ. அதை கூட நீங்கள் ஒன்றா அடிச்சிடலாம். பாருங்கள், எல்கேஜேஐ ஒன்றா அடிச்சிடலாம். அடுத்து ஹெச் ஜி எஃப் இடிசிபிஏ கமா புள்ளி ஐஃபன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் காமிக்கிறேன். இப்படி இருக்குது. கொஞ்சம் மார்ஜினை இழுத்து விட்டுக்கோங்க. 2 விதமாக 2 தடவை போட்டிருக்கேன். எல்கேஜேஐ அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இங்கே வச்சிடறேன் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். ஹெச்ஜிலேருந்து வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வரும். பெருசு பண்ணி அப்புறமா காமிக்கிறேன். திருப்பி என்ன பண்ணுறோம், என்டர். இங்கே பாருங்கள், ஏ பி சிடிஇஎஃப் விரல் தான் முக்கியம். ஜி ஹெச் ஐ ஜேகேஎல். அடுத்து பாருங்கள், எம்என் ஓபி கியூஆர் எஸ் டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் கமா புள்ளி ஸ்லாஷ் அப்படி கூட சொல்லிக்காங்க. அடுத்து ஒரு ஸ்பேஸ். ஓகேங்களா? இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூ டிஎஸ் ஆர்கியூ பிஓ என்எம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதான் எல்கேஜேஐ ஹெச்ஜி. அடுத்தது எஃப் இடிசிபிஏ கமா புள்ளி ஸ்லாஷ். திரும்ப என்டர். அங்கே ஸ்பேஸ் பார் மாதிரி இங்கே என்டர் ஸ்டூடெண்ட். ஏ பி சிடிஇஎஃப் ஜி ஹெச் ஐ ஜேகேஎல் எம்என் ஓபி இங்கே பாருங்கள் கியூஆர் எஸ் டி யூவிடபிள்யூஎக்ஸ் ஒய் இசட் கமா புள்ளி ஸ்லாஷ் ஸ்பேஸ். இது ஃபஸ்ட்டு லெட்டருங்கிறதுனால ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஏ கேப்ஸாக வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அது வந்து ஆல்ரெடி அப்படியே இருக்கும் ஸ்டூடெண்ட். அடுத்து பாருங்கள், இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூடிஎஸ்ஆர்கியூபிஓ என்எம் எல்கேஜேஐஹெச்ஜி எஃப் இடிசிபிஏ கமா புள்ளி ஸ்லாஷ். திரும்ப ஒரு என்டர். அடுத்து இங்கே பாருங்கள், திரும்பவும் அதே தான். ஏ பி சிடிஇஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல் எம்என் என் ஓபிக்யூஆர்எஸ்டி யூவி டபிள்யூஎக்ஸ்
கமா புள்ளி ஸ்லாஷ். அடுத்தது z, இங்கே வந்து w x y z விட்டேன், y z இங்கே வச்சுட்டு ஸ்லாஷ் z y x w v u t s r q p o n m l k j i h g f e d c b a கமா புள்ளி ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இதில் உட்காந்தாலும் இதில் ஒரு 20 லைன் 2 பேப்பர் வர வரையிலும் அடிங்க, 2 பேஜ் வர வரையிலும் அடிங்க ஸ்டூடெண்ட். அதான் உங்களுக்கு நல்லது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உள்ள வேர்ட்ஸை பார்த்துருவோம். இப்போ அடுத்தது அது அப்படியே தான். இப்போ வேர்டிங் பார்ப்போம். இங்கே பாருங்கள், DOZ புள்ளி கமா. பாருங்கள், DOZ புள்ளி கமா, DOZ புள்ளி கமா. இந்த ஸ்லாஷ் மட்டும்தான் அங்கே ஐஃபனாக இருக்கும் டைப்ரைட்டிங் மிஷினில், பாக்கி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதனால கமா புள்ளி ஸ்லாஷ்ன்னு இதில் சொல்லுங்கள். டைப் அடிக்கணும்னா அங்கே டைப்ரைட்டிங் கமா புள்ளி ஐஃபன், DOZ புள்ளி கமா, DOZ புள்ளி கமா, DOZ புள்ளி கமா. ஒவ்வொன்றையும் 5 லைன்ஸ் அடிக்கும், டைம்ஸ் கிடையாது, லைன்ஸ். அடுத்தது இங்கே பாருங்க, ETC புள்ளி கமா, ETC புள்ளி கமா, ETC புள்ளி கமா. அடுத்து இதோட உங்களுக்கு வந்து போன இதில் போட விட்டேன், சாரி. இப்போ வந்து டோட்டல் சிலபஸையே இதை மாதிரி பேசிக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் பேசிக் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இதாக போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்டு, பிடிஎஃபாக இந்த இதுலேயே போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது பேலன்ஸ், BALANCE பேலன்ஸ், BALANCE பேலன்ஸ், BALANCE பேலன்ஸ். அடுத்தது பாருங்கள், இங்கே சைலோஃபோன் இருக்குது, சைலோஃபோன். இப்போ இந்த சைலோஃபோனை அடிக்க போகிறேன் பாருங்கள், XYLOPHONE, XY இங்கே பாருங்கள், LOPHONE, XYLOPHONE சைலோஃபோன். ஈல்டு ஒவ்வொன்றையும் 5 லைன் அடிக்கணும் நீங்கள். ஈல்டட் பாருங்கள், YIELDABLE ஈல்டபிள், YIEDABLE. அடுத்தது பாருங்கள், கமிஷன் இங்கே இருக்குது, கமிஷன் அடிக்க போகிறேன். அடுத்து டிபார்ட்மெண்ட், கமிஷன், டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட். அடுத்தது இந்த சைடு கொஸ்டினிங். கமிஷன் பாருங்கள், COMMI இங்கே பாருங்கள், SSION, COMMI SSION கமிஷன், COMMI SSION கமிஷன். அடுத்து டிபார்ட்மெண்ட், DEPARTMENT, DE பொறுமையாகவே அடிங்க, PARTMENT டிபார்ட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங், QUESTIONING, QUESTIONING கொஸ்டினிங். அவ்வளோதான். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ், PERFOR, இது M, ANCE பெர்ஃபார்மன்ஸ், PERFOR MANCE பெர்ஃபார்மன்ஸ். வியூ ஃபைண்டர், VIEW
ஐஃபன். இங்கே ஐஃபன் இங்கே இருக்குது. இதுதான் ஸ்டூடெண்ட் ஐஃபன். இங்கே பாருங்கள், அதாவது ஜீரோக்கு பக்கத்தில் ஐஃபன் வியூ ஃபைண்டர், FINDER. இது ஐஃபன். அண்டர்லைன்னா இது அங்கேயே போயிட்டு இப்படி அண்டர்லைனு கண்ட்ரோல் யூவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க, அண்டர்லைன் பண்ணுறீங்க. இதோ ஷிஃப்ட்டு போட்டு இப்படி இதை எடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி அண்டர்லைன் கொடுக்கறது இது. ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அண்டர்லைன் கொடுக்கறது அது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்குறீங்க, இந்த இது ஃபுல்லும் ஸ்டூடெண்ட்ஸ் இது வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்து அடிக்கணும், எந்த விரலில் வேணாலும் அடிக்கலாம். பார்த்து தான் அடிக்கணும், எந்த விரலில் வேணாலும் அடிக்கலாம். ஸோ இது வேணாம். அடுத்தது நம்ம கீழே அடுத்த சிலபஸ் போகிறோம் பாருங்கள். அடுத்தது இதில் ஷிஃப்ட்டு. இதோ பாருங்கள், எக்ஸசைஸ் ஷிஃப்ட்டு. பாருங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் அடிக்க போகிற அந்த இது வந்து இப்படி தான் ஸ்டூடெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி அடிக்கணும் ஒரு பேஜுக்கு. இது நீங்கள் விடாமல் அழகாக அடிக்கணும். டெய்லி ABCDயும் அடிக்கணும். பாருங்கள், இதை மாதிரி வரணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் தப்பு இல்லாமல் கமாஸ்லாம் ஒரே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஆளே இல்லட்டாலும் நீங்கள் கரெக்டாக டீச்சர் இருக்க மாதிரி நினச்சி அடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது போவோம். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இது வேர்டில் மட்டும் எப்படின்னா, பேஜ் வந்து ஹோம் எண்டு கொடுத்துட்டேன்னா பேஜ் வந்து அடுத்த பேஜுக்கு தானாக அது இதாகும். இப்போ ஷிஃப்ட்டு ஸ்டூடெண்ட்டு, இதெல்லாம் ஷிஃப்ட்டு பாருங்கள், இதெல்லாம் ஷிஃப்ட்டு. புரியுதுங்களா? ஷிஃப்ட்டை அடிக்கிறதுக்குன்னே சில ரூல்ஸ் இருக்குது. பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ அது மாதிரி இப்போ என்ன பண்ணோம், ஷிஃப்ட்டை அடிக்கிற ரெண்டு ஃபிங்கர்ஸ் வந்து இதுதான் ஸ்டூடெண்ட். இது ரெண்டு ஷிஃப்ட் ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா? ரெண்டு சுண்டு விரல். ஷிஃப்ட் கீஸு இது ரெண்டும். இங்கே பாருங்கள், இதோ ஒரு ஷிஃப்ட் கீ இருக்கா, அது ஒன்று ஷிஃப்ட்டுன்னே எழுதியிருக்கும். அதில் SFTன்னு வரும், இது வந்து ஷிஃப்ட்டுன்னே இருக்கும். இந்த ரெண்டு கீயும் நான் அங்கே சொன்ன மாதிரி இங்கே அடிக்கும்போது இதை பயன்படுத்திக்கணும் ஆப்போசிட்டு, இங்கே அடிக்கும்போது இதை பயன்படுத்திக்கணும். இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், சண்டே ஃபஸ்ட் லெட்டர். அப்போ எந்த கைக்கு வருது? இந்த கை. இந்த ஷிஃப்ட் அழுத்திட்டு SUNDAY சண்டே. இதுவும் ஒவ்வொன்றும் முன்னாடி மாதிரியே 5 லைன். அடுத்தது பாருங்கள், SUNDAY சண்டே, SUNDAY. மண்டேன்னும் போது இந்த ஷிஃப்ட்டு இங்கே பாருங்கள், MONDAY மண்டே, MONDAY. ABCD நீங்கள் நிறையா அடிக்க டெய்லி சிஸ்டத்துலேயோ அங்கே டைப்ரைட்டர்லேயோ உட்காந்திங்கன்னா ஒரு 2 பேஜ் அடிச்சுட்டு அல்லது ஒரு பேஜாவது ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடுக்குள்ளே போங்க. இப்படி அடிக்கும்போது இப்போ என்ன மேடம் நீங்கள் ஸ்பீடாக அடிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, அந்த நான் அடிக்கிற ஸ்பீடும் உங்களுக்கு வந்துடும். MONDAY மண்டே. அப்புறம் டியூஸ்டேன்னு பாருங்கள், இந்த TUESDAY டியூஸ்டே. டீக்கு இங்கே வருது, அப்போ இந்த ஷிஃப்ட்டு TUESDAY டியூஸ்டே. அகைன் வெனஸ்டேயும் இங்கே வருது, இங்கே பாருங்கள், WEDNESDAY வெனஸ்டே, WEDNESDAY வெனஸ்டே. அடுத்தது இதை பார்ப்போம், ஃப்ரைடே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரைடே அதுவும் இங்கே வருது, FRIDAY. புரியுதுங்களா? FRIDAY ஃப்ரைடே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, 1 ஜனவரி 2018 இருக்குது. சும்மா இங்கே பாருங்கள், 1 அடிச்சுக்கோங்க. 1 எந்த விரலில் வேணாலும் அடிக்கலாம். 1 ST. அடுத்தது J எங்கே வருது? இந்த கை. அப்போ இந்த ஷிஃப்ட்டு JANUARY. இதையும் பயன்படுத்திக்கலாம். 2018 நம்பர்லாம் போட நீங்கள் சைடில் மட்டும் பயன்படுத்திங்க ஸ்டூடெண்ட். இந்த நம்பர் கீயை பயன்படுத்துங்க. இது நமக்கு டக்கு 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 டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்க்குறீங்க, ஜனவரி, JANUARY ஜனவரி. அதே போல் 5 லைன், JANUARY ஜனவரி.
பிப்ரவரி வரும்போது இந்த சைடு எஃப் EBRUARY பிப்ரவரி. எஃப் EBRUARY பிப்ரவரி. மார்ச்னா இந்த கை MARCH மார்ச். MARCH மார்ச். ஏப்ரல் பாருங்க அகைன் இங்கே APRAL ஏப்ரல். APRAL ஏப்ரல். ஓகேவா? மே பாருங்க MAY மே. MAY மே. MAY மே. ஜூனுன்னு பாருங்க JUNE ஜூன். JUNE ஜூன். JUNE ஜூன். ஜூலை பாருங்க JULY. ஓகேங்களா? ஆகஸ்ட் பாருங்க இந்த கை AUGUST ஆகஸ்ட். இதே மாதிரி இது ஃபுல்லும் அடிங்க ஸ்டூடெண்ட். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதை போடுறேன், நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள இது, அதாவது இதில் உள்ள இது போடுறோம். இங்கே பாருங்கள், பேக் மை பாக்ஸ் வித் 5 dozen லிக்கர் ஜக்ஸ். அடுத்தது த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஸ்லோலி ஜம்ப்டு ஓவர் த லேசி டாக். இதெல்லாம் வந்து நான் இப்போ ஒன்று தான் அடிக்க போகிறேன். பேக் மை பாக்ஸு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படின்னா A to Z இதில் இருக்குது. ஓகேங்களா? எப்படி ABCD அடிக்கிறீங்களோ அதே மாதிரி A to Z இருக்குது. ABCD நேராகவும் அசெண்டிங் டிசெண்டிங்கில் அடிச்சிருங்க. ப்ளஸ் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதுவும் அடிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒன்று மட்டும் அடித்து காமிச்சிடுறேன். P கேபிட்டல் PACK. இது ஒரு 5 லைன் அடிங்க டெய்லி. பேக் MY மை பாக்ஸ் A to Z இது அடிச்சிங்கனாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். பாக்ஸ் வித் FIVE5DOZN லெசன் LIQUORJUGS புள்ளி. அடுத்து PACK பேக் மை BOXWITH with FIVE5DOZEN listen LIQUORJUGS புள்ளி. திரும்ப PACK பேக் MY மை BOXWITH with FIVE5DOZEN listen LIQUORJUGS. திரும்ப PACK பேக் மை BOXWITH 5DOZEN listen LIQUORJUGS. இதே மாதிரி 10 லைன் ஸ்டூடெண்ட். இதை பாருங்க, இதை மட்டும் காமிக்கிறேன். இந்த சிலபஸை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி இந்த இதோட போட்டுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அதில் உள்ளது மாதிரியே தான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இதை பெருசு பண்ணி காமிச்சேன். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் கமாக்கு பிற்பாடு கமா செமிகோலன் கோலனுக்கு பிற்பாடு ஒரு ஸ்பேஸ் விடணும். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், இது இருக்கா, இது மூணுத்துக்கும் இங்கே பாருங்கள் லீவ் 1 ஸ்பேஸ் ஆஃப்டர் அடித்து முடிச்சுட்டு இந்த கமா கோலன் செமிகோலன். அடுத்து பாருங்கள், இதுக்கு வரும்போது பாருங்களேன், ஃபுல் ஸ்டாப், இதில் கொஸ்டின் மார்க் ஆச்சரியக்குறி, கோலன் கிடையாது, எக்ஸ்க்ளமேஷன் கோலன் கிடையாது, இது தப்பு. பாருங்க ஸ்டூடெண்ட், இது வரையிலும் அது எங்கள் இந்த கார்டோட பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அதனால் இதை விட்டுருங்க ஸ்டூடெண்ட். இது சாரி தப்பு. ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க்கு ஆச்சரியக்குறிக்கு பிற்பாடு அது வச்ச பிற்பாடு 2 ஸ்பேஸ். ஓகேவா? அதே போல் நோ ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது ஐஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடம் விடக்கூடாது. நீங்கள் 2 ஐஃபன்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ஐஃபன் போட்டிங்கனாலே போதும். ஐஃபன் அவங்க கொஞ்சம் நீளமாக கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் 2 ஐஃபன் 3 ஐஃபன்லாம் கிடையாது, ஒரு ஐஃபன் போட்டிங்கனாலே போதும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஸ்பீட் அடித்து காமிக்கணும். ஓகே.